நம்ம தாழ்த்தும் போது நம்முடைய நியாயங்கள் வந்து எடுபட்டு போயிடும். நம்மள நியாயங்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படியே ஒரு அமைதியாக ஓரமாக உட்காந்துக்கிட்டு நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கும்போது நம்முடைய நியாயங்கள் என்ன செய்யுது, எடுபட்டு முடியல. நான் தப்பே செய்யலை தெரியுமா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், அந்த எடுபட்ட நியாயத்துக்காக நம்மளை உயர்த்துறோம். சரிங்களா? அப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய நியாயங்கள் எடுபட்டு போகும். பைபிள் தெளிவாக சொல்லுது, நீங்கள் வந்து தாழ்த்தும் போது உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுடைய நியாயங்கள் எடுபட்டு போகும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வேதத்தை தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் நியாயம் எங்கேயாவது இருந்ததா? இல்லை. அவர் அப்படியே தாழ்த்தி வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய நியாயங்கள் என்ன செஞ்சிருச்சு, எடுபட்டு போயிடுச்சு. நமக்கு அந்த வேத வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஐயோ, ஒரு நியாயம் எடுபட்டு போச்சே அப்படின்ட்டு எனக்கெல்லாம் அந்த யோசனை வந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு வந்து என்னது, அவருக்கு ஒரு நீதியே இல்லை. ராஜாவும் பேசுறாரு, ராஜாவுடைய மனைவிக்கும் கட்டளை வருது, எல்லாமே சொல்றாங்க. ஆனா நியாயம் என்ன செய்யல. கிறிஸ்து தன்னை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, தாழ்த்திக்கிட்டே இருந்தார். அவர் நியாயம் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, தன்னைத்தானே அந்த தாழ்மையும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன். அவ்வளோதான். ஏழ்மையும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன். மீக் அண்ட் லோலி. அந்த மீக்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நியாயம் இருக்கோ இல்லையோ அது என்ன செய்யறாரு, அது